அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜிஸ்ட், ஆடியர் ஒர்க்கர். ஸோ இந்த தேர்வுகளுக்கு பயனுள்ளவர்களாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடந்தது. ஸோ அதில் கேட்கப்பட்ட மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 91வது கேள்வி பாருங்கள். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு கணக்கு இதெல்லாம் ஸோ ரைட்டாக 8லேயே படிச்சிருப்பீங்க, 8th 7thலேயே கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஒர்க் டன்னை மட்டும் கீழே போட்டு மல்டிபிள் பண்ணி அப்படியே நீங்கள் ரேஷியோ பிரகாரம் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், 15 பெண்கள் 12 நாளில் வந்து செய்கிறாங்க. 15 பெண்கள் 12 நாள். என்ன ஒர்க் டன்ன்றது என்னது? 180 ரைட்டா? 180 ஈக்குவல்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் 512 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 512 கீழே போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 32 பெண்கள் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள் நமக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க ரைட்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 32 இந்த 512 இருக்குல்ல, அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எட்டுவாங்க. பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் வரும், வகுத்தில் இருக்கிறது பெருக்கில் வந்துடும். அதானே? அப்போ இந்த 512ன்றது இந்த பக்கம் பெருக்கில் வந்துடும். அங்கே வகுத்தில் இருக்கு இல்லையா, அது பெருக்கில் வந்துடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது இந்த 32ன்றது கீழே வந்துடும் ரைட்டா? இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 15 × 12 போட்டிருக்காங்க இல்லையா, இந்த 15 × 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180ன்னு வரும். எவ்வளோ வரும்? 180. ஏற்கனவே கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180ன்னு போட்டிருக்கான். அப்போ இந்த 180 இந்த 180 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குன்னா 512 / 32ன்னு இருக்குது. 512 நீங்கள் 32ஆல் வகுத்தீங்க அப்படின்னா எத்தனை 32 512 இருக்குதுன்னா 16 32 512. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 16 அப்படின்னா அவங்க வந்து 16 நாட்களில் இந்த பாயினை வந்து செஞ்சு முடிப்பாங்க. 32 பெண்கள் 16 நாட்களில் 512 மீட்டர் உள்ள அந்த பாயினை வந்து செய்வாங்க அப்படின்றது அர்த்தம் ரைட்டா? ஸோ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது, ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஸ் மாற்று காலங்கள் இருக்குன்றாங்க. ஸோ தனி வட்டி மாதிரி சொல்கிறாங்க. மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறா வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேஷன் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை டைம் பண்ணுவாங்க? வருஷத்துக்கு முதல்ல எத்தனை மாதம் அப்படின்றது நமக்கு தெரியும். வருஷத்துக்கு 12 மாதம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா இதில் எத்தனை 2 இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 12/2 போட்டிங்கன்னா 6 × 12. 12ல் எத்தனை 2 இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். அப்படி தானே அர்த்தம்? அப்போ 6 முறை வந்து அந்த காலங்கள் வந்திருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணாங்கன்னா 12 மாதத்துக்கு 6 டைம் வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ 6 மாற்று காலங்கள் இருக்கும் அப்படின்றது இதுக்கான விடை. ஸோ அடுத்தது 8m = 56 என்ற சமன்பாட்டில் எம்மின் மதிப்பு காண்க அப்படின்றாங்க. ஒரு வேரியபிளும் ஒரு நம்பரும் வந்து பக்கத்தில் அப்படி போட்டிருந்தாங்கன்னா 2 மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம் ரைட்டா? ஸோ அப்படி மல்டிபிள் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கிறத இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அது வகுத்தலாக மாறும். வகுத்தில் இருந்தால் பெருக்கலாக மாறும், பெருக்கில் இருந்தால் வகுத்தலாக மாறும், ப்ளஸில் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இதான் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கான இது ரைட்டா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா எம்மோட மதிப்பு தான் நம்ம வேணுன்றாங்க. இந்த 8ஓட மதிப்பை இந்த பக்கம் 8 வந்துடுங்க. அது 2 பெருக்கில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வகுத்தில் வந்துடுமா? அப்போ 56/8 56/8ன்னு வருது. 56ல் எத்தனை இருக்குதுன்னா 7 × 8 56, 7 × 8 56. அப்போ 7 டைம்ஸ் வருது. அப்போ எம்மோட மதிப்பு 7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கணக்கு பி ஆப்ஷன் வந்து சரி. சீதாவிடம் 225 உள்ளது. அவள் 400 மதிப்புள்ள பொருளை வாங்க வேண்டுமெனில் அவளுக்கு மீதி தேவைப்படும் தொகை எவ்வளவு அப்படின்றாங்க. ஒரு பொருளை வாங்குறா, அவங்களுக்கு வந்து 400 ரூபா தேவைப்படுது. ஆனால் கையில் எவ்வளோ இருக்குது? 225 ரூபா இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ தேவை அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க ரைட்டா? அப்போ எவ்வளோ நமக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு போயிடும். 0ல் 5 போகாது. பக்கத்தில் பாரோ பண்ணுங்க, அதாவது கடை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ 4 வந்து இந்த பக்கம் கடை வாங்கி வந்தீங்கன்னா அந்த 0ன்றது 10ஆக மாறும். 10ல் இந்த பக்கம் ஒன்று கடை வாங்கினீங்கன்னா இது 9ஆக மாறிட்டு இது வந்து 10ஆக மாறும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண முடியும். 10ல் 5 போனால் எவ்வளோ? 5. இங்கே எவ்வளோக்குது? 9. 9ல் 2 போனால் எவ்வளோ? 7. இங்கே நம்ம ஏற்கனவே ஒன்று கடை வாங்கிட்டோம் இல்லையா 4ல், அதனால் இந்த இதில் 3 இருக்கும். அப்போ 3ல் 2 போனால் எவ்வளோ? 1. அப்போ 175 ரூபா. ஸோ அப்போ 175 ருபீஸ் வந்து மீதி அவங்களுக்கு தேவை. மொத்தம் ஒரு பொருளோட ரேட்டு 400 ரூபா, கையில் 225 ரூபா இருக்குது. மீதி அவங்களுக்கு எவ்வளோ வேணும்? 175 ரூபா இருந்துச்சுன்னா 400 ரூபா பொருளை வாங்கிடலாம் ரைட்டா? அப்போ 175 ருபீஸ் வேணும். ஸோ ஏ ஆப்ஷன் சரி. 75 + -25 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்றாங்க. பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஏதோ ஒரு ப்ளஸ் போட்டிருக்காங்க. 75 25 கூட்டினா 100 அப்படின்னு தெரியும். அப்படி வர்ற மாதிரி நம்ம மனசுக்கு தோணும். சரி, மைனஸ் போட்டிருக்காங்களா, ஒருவேளை -100 இருக்குமோ அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. ஸோ இங்கே ஆட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிள் போட்டாலுமே இந்த நம்பர் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் தான் பண்ணணும் ரைட்டா? அப்போ 75 - 25 75 - 25. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 5ல் 5 போச்சுன்னா 0, 7ல் 2 போச்சுன்னா 5. பெரிய நம்பருக்கு என்ன
குறியீடு இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ரைட்டா? பெரிய நம்பருக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு +50 தான் வரும். அதாவது 75ல் 25 போனால் 50, அது +50 தான் வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ 50 என்பதே சரி, பாசிட்டிவில் 50 வரணும். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்ட அடைய எத்தனை நாட்கள் ஆகும்ன்றாங்க. ரைட்டா? இப்போ ஒரு நாளில் 22 அடி தோன்றுறாங்க, 110 அடி வந்து தோண்டணும் நீரோட்டத்தை அடையிறதுக்கு. அப்போ எத்தனை நாள் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 110 அப்படியே நீங்கள் 22ஆல் வகுத்துருங்க. அப்போ எத்தனை நாள் அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 22னா நம்ம அப்படியே வகுத்தோம்னா எத்தனை நாளில் வருதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். இது பாருங்கள், 11வது வாய்ப்பாட்டில் அடி போகுது. இப்போ ஒரு 11 ஒரு 0 இருக்குது, 2 11 22, அப்போ 10/2. 10 2ஆல் வகுத்தினா எவ்வளோ வரும்? 5 வரும். அப்போ 5 நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நீரோட்டத்தை அடைஞ்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 22 அடி போட்டாங்கன்னா 5 நாளில் 110 அடியை அவங்க போட்டுருவாங்க. ஸோ 5 நாட்கள் என்பது சரி. ஸோ பி ஆப்ஷன். 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை ரூபாய் 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரேஷியோ மெத்தடில் போடலாம், இல்லை வகுத்து 1 மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 5 மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நான் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 7 மீட்டர்னு சொன்னாங்களே, நான் ரேஷியோ மெத்தடில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 7 மீட்டர் எவ்வளோ? 294. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 5 மீட்ரு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த கொஷின் மார்க் இருக்குல்லையே, அதான் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் இந்த பக்கம் எட்டு வந்துருக்கு, அது எக்ஸ்ன்னு வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த 5 இங்கேயே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கில் இருக்கிறது வகுத்தலாகவும், வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாகும்னு. அப்போ 5 × 294 / 7. இதை ஷார்ட்கட்டாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விலை சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து பெருக்கலில் போட்டுக்கணும். ரைட்டா? எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை இங்கே போட்டுக்கணும். அதாவது இந்த விலையை போட்டு இது எவ்வளோ? 7 மீட்டருக்கு. அப்போ 294/7 என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை இங்கே இன்ட்டில் போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் மெத்தடு. ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது மாதிரி ஈக்குவல் டு இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருதுன்றதெல்லாம் புரியல, நீங்கள் அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ அடித்து பார்க்கலாமா? 5 × 294 / 7 அப்படின்னு சொல்லி வருது. இதை அடிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், அடிச்சிங்கன்னா 4 28, மீதி 1, இங்கே 4 இருக்குது, அப்போ 14, அப்போ 2 14, அப்போ 42 வருது. இங்கே ஒரு 5 இருக்குது, அப்போ 5 × 42, 5 × 42 மல்டிபிள் பண்ணினா 210ன்னு வருது. ஸோ 210ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கு வந்து 210 ரூபாய் அப்படின்றத சொல்லலாம். ரைட்டா? அதே மாதிரி தான் இந்த கணக்கும். 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 84 எனில் 3 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை என்னன்றாங்க. 7க்கு 84 ரூபா. அப்போ 3க்கு எவ்வளோ தெரியாது, எக்ஸ். ரைட்டா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லலாம், அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 84 ரூபா கண்டுபிடிக்க வேண்டியது ×3. 84 ரூபா எதுக்கு? 7க்கு. கீழே 7 போட்டிங்கன்னா இப்போ வந்துடும். ரைட்டா? இப்போ அடித்து பாருங்கள், 7 7, மீதி 1 வருது, இங்கே 4 இருக்குது, 14, 2 14, அப்போ 12 × 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. 12 × 3 வருது, 12 36, 12 எவ்வளோ? 36, அப்போ 36 அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்குது. நார்மலாக போடணுன்னா ஒன்றும் இல்லை, 7 கிலோகிராம் 84, அப்போ 7க்கு 84, 3க்கு தெரியல, அப்போ அது எக்ஸு. இப்போ எக்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கணும். அது டிவைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு இந்த பக்கம் வந்துடும், வகுத்துலேருந்து இந்த பக்கம் பெருக்கல் ஆகிடுச்சு. அதனால் இந்த 3 அங்கேயே தான் இருக்குது. இந்த 7ஐயும் 84 இந்த பக்கம் நான் கொண்டு வர போகிறேன். ரைட்டா? அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த வகுத்தில் இருக்கிற 84 பெருக்கல்லையும் பெருக்கில் இருக்கிற 7 கீழேயும் வந்துடும். ரைட்டா? இப்போ அதே கணக்கு தான் வரும். 84/7 × 3 தான் இருக்கும். அடிச்சிங்கன்னா 84/7னா 12, 12 × 3 36, ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மெத்தடில் போட்டுக்கோங்க. 36 என்பது ஆன்சர். 1 பில்லியனுக்கு சமமானது என்னன்றாங்க, உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ 1000னா என்ன, 10,000னா என்ன, 1 லட்சம்னா என்ன, 10 லட்சம்னா என்ன, கோடி, 10 கோடி, 100 கோடி, இதெல்லாம் எத்தனை ஜீரோ அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 லட்சம் என்பது 1 மில்லியன், 10 லட்சம் என்பது 1 மில்லியன் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம 100 கோடின்னு சொல்கிறோம்ல, 1 கோடி 2 கோடி 100 கோடி, 100 கோடி என்பது 1 பில்லியன். மில்லியன் கிடையாதுப்பா, பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். 1 பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் டேஷ் சேமிப்பாள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க.
அருள்மொழி வந்து ஒரு நாளைக்கு 12 ரூபா சேவ் பண்ணுறாங்க. 30 நாள் எவ்வளோ சேவ் பண்ணும்? ஒரு நாளைக்கு 12. அப்போ 2 நாள்னா 2 12 24. 3 நாள்னா 3 12 36. அப்போ 12ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சுன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? சரி, அப்போ 30 இன்ட்டு 12 அப்படின்னு போடுங்க. 0 2 6. அதுக்கப்புறம் 30 ஒரு 30 30. இந்த 0 6 3 360. அதாவது 30யும் 12ஆவும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? ஸோ 360ன்னு வருது. ஒரு நாளைக்கு 12 ரூபா சேவ் பண்ணாங்கன்னா 30 நாளைக்கு அவங்க 360 ரூபா சேவ் பண்ணுவாங்க. 3 12 36. ஒரு 0னா 0 போட்டுக்கலாம். இது இப்படிலாம் போட தேவையில்ல. வாய் கணக்கு போடுங்க. 12ஆ இங்கே 30ஆ 3 மட்டும் போடுங்க. 3 12 36. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 0. அப்போ 360. அப்போ 360. சின்ன சின்ன கணக்கு தான், குட்டி குட்டி கணக்கு தான் கேட்பாங்க. உங்களுக்கு அடிப்படை கணிதம் தான் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வேறு எக்ஸாம், 8ஆம் வகுப்பு எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்ற வேறு எக்ஸாம். ஸோ உங்களுக்கு 6 to 8 இருக்கக்கூடிய அடிப்படை கணிதம் கேட்பாங்க. 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை கணிதம் கேட்பாங்க. ரியல் லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறோம், இல்லை மீதி காசு எவ்வளோ சில்லறை தரணும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ரியல் லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய கணிதம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாலே நீங்கள் இவங்க கேட்கக்கூடிய மேக்ஸை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதுக்குன்னு நீங்கள் தனியாலாம் போய் வந்து தேடி கண்டுபிடிச்சலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குட்டி குட்டி சம் புக்கில் இருக்கும், அதை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதும்போது சின்ன சின்ன டவுட் இருந்திருக்கலாம். இப்போ கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.